ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது வந்து எய்தர் நீங்கள் பேங்கிங் படிச்சிருக்கலாம் ஆர் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒகாபுலரின்றது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இந்த இங்கிலீஷ் செக்ஷனில். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்கோர் அதிகமாக எடுக்கணும்னா நம்ம ஒகாபுலரி படித்தே ஆகணும். ஸோ வந்து அது வந்து நிறைய பேருக்கு வந்து மெமரி எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி ஈஸியாக மறந்து போயிடுது, எப்படி ஈஸியாக மெமரி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது வந்து எப்படி பார்க்க போகிறோன்னா, வித் யூஸ் ஆஃப் ChatGPTன்ற ஒரு டூல், அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து குவிஸ்லெட்னு ஒன்று, அதாவது வந்து ஃப்ளாஷ் கார்டு, அது ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி எப்படி டே டு டே டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஓகே, வாங்க போகலாம். ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு குரோம்குள் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ChatGPT ஓப்பன் பண்ணியாச்சா? ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒகாபுலரி தேவையில்ல. நம்மளுக்கு ஃபஸ்ட் வந்து ஒகாபுலரி இருந்தால் தானே அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெமரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒகாபுலரி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான நீங்கள் எந்த ரிசோர்ஸில் படிக்கிறீங்களோ அங்கேருந்து ஒகாபுலரி எடுத்துங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒன் மினிட். யா, ஓகே, இது எடுத்துக்கலாம். அது வந்து சினோனிம்ஸ், அது சிமிலரான எல்லா மீனிங் உள்ள இதுவும் இருக்குது. ஓகே, ChatGPTக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து give me the meaning for the above all words with memory trick is like if I see the word I got my mind with that word meaning. So that way give me for each word. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கேஷுவலாக டைப் பண்ணால் போதுங்க. அது புரிஞ்சுன்னு கரெக்டாக கொடுத்துரும். ஓகேங்களா? இது பாருங்கள், இப்போ வந்து ஃபியர்லெஸ் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் யூஷுவல் வேர்ட் தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து வேலியன்ட்ன்ற வேர்டு இப்போ நம்மளுக்கு தெரியலையா? ஷோவிங் கரேஜ் அண்ட் எஸ்பெஷலி இன் தி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். இது நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கிறோன்னா இதை படிச்சுட்டு திங்க் ஆஃப் வேலியன்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு, தட் மீன்ஸ் அந்த ஒரு வேர்டுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம படித்தாதான் இன்னொரு தடவை அந்த வேர்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மீனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து டக்குன்னு வரும். ஸோ அந்தமாரி ஓகே, அந்தமாரி தான். கேலண்ட்னா கரேஜ் அண்ட் ஜென்ட்லி. அது வந்து இமேஜின் நைட்ஸ் ஆன் த ஹார்ஸ் ஹெல்பிங் இன் பிரின்ஸ். அதாவது வந்து ஒரு ஸ்டோரியாக எப்படி ஒன்றாலும் அது க்ரியேட் பண்ணும் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரேசன், ஷேம்லெஸ்லி போல்டு வித்தவுட் கேரிங் வாட் அதர்ஸ் திங்க். இது மீனிங் இருக்குங்களா? சவுண்ட்ஸ் லைக் பிராஸ் மென்டல். அப்படி இந்த வேர்ட்லேருந்து மீனிங் நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அந்தமாரி ட்ரிக் நம்ம கேட்டுருந்ததுனால அந்தமாரி தெரியுது. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரிக்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் டு த வேர்ட் யூஸிங் ChatGPTங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா டெய்லி ரிவைஸ் பண்ணணும். அப்போ தானே நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து குவிஸ்லெட்ன்றது ஒன்றுங்க. இது வந்து ஃபோனில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம டெய்லி மெமரி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, லோடிங். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படின்னா vocabulary க்ரியேட் பண்ணிவிட்டு
ஆட் மெட்டீரியல் கிரியேட் நியூ ஃப்ளாஷ் கார்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளாஷ் கார்டு இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லி ஃப்ளாஷ் கார்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெய்லி ஒரு வந்து 20 வேர்ட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஸோ அந்தமாரி இப்போ வந்து டெய்லி வந்து இந்த டேட் போட்டுக்கலாம். Day 1 or something like that. Day 1 நான் இன்றைக்கி ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஃபார் அப்புறம் இன்றைக்கான டேட் போட்டுக்கலாம். இன்றைக்கான டேட் என்னென்னா லெட்ஸ் சே வந்து 2/9/25 இப்படி போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தேவையானது கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நாட் நெசசரி, டைம் வேஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து பிரேசன்றது வேர்டா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. மெமரி ட்ரிக் நம்ம இதில் பண்ண வேணாங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம 2 to 3 டைம்ஸ் நம்ம அதை மெமரி பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து டே டு டே வந்து இப்போ பிராஸ்னா டக்குன்னு நம்மளுக்குன்னா வரணும்னா பிராஸ்னா பிராஸ் மென்டல் விச் இஸ் லைக் பிராஸ் சைன்ஸ் ஓப்பன்லி ஷேம்லெஸ்லி போல்டு. ஸோ அப்படி வந்து நம்ம மைண்டில் வந்துடணும். ஸோ அதுக்காக தான் இது. ஓகேங்களா? இப்போ சொல்கிறதுக்கு இதுவாக இருக்கும், பட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வேர்ட் சும்மா இது இன்டர்பிரிட். ஓகேங்களா? இன்டர்பிரேட் கட் பண்ணி இப்போ இன்டர்பிரேட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சூஸ் ஆகிடும். ஓகேங்களா? இன்டர்பிரேட். ஓகே, நம்ம ஜஸ்ட்டாக டைப் பண்ணாலே அப்படியே ரீசன்ட்டில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அண்ட் ப்ராக்டிஸ். நான் 2 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆட் கார்டு கொடுத்து எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம், மேனுவலாக தானே. ஸோ பெய்டு வெர்ஷனில் அது ஃப்ரீ வெர்ஷன் தான் இது ஃபுல்லாக. ஓகே, ஸ்டார்ட் லேர்ன். இது பாருங்க குவிஸ் ஃபார்மேட்டில் வந்து ஷேம்லெஸ்லி போல்டு வந்து நம்ம எது பார்த்தோம், பிரேசன். வெரி பிரேவ் அட்வான்ஸ் ஸ்டேஸ் இது என்ன பார்த்தோம், இன்டர்பிரேட். ஓகேங்களா? ஜஸ்ட் இது முடிஞ்சுது. இப்படி பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃப்ளாஷ் கார்டு மூலமாக பண்ணலாம். எப்படின்னா இதுதான், இது ஃபோன்லலாம் ஈஸியாக வரும். ஜஸ்ட் இப்போ பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட், செகண்ட் வேர்ட் இன்டர்பிரேட்டா ஜஸ்ட் நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ணணும். இன்டர்பிரேட்னா என்னது, வெரி பிரேவ் வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணணும். இப்போ வந்து பிரேசன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்வைப் பண்ணாமல் இன்டர்பிரேட்டா இதோட மீனிங் வந்து வெரி பிரேவ் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அது கிளிக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈஸியாக மெமரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இப்படி படித்தா வேலைக்கு ஆகாது. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஈஸி சிம்பிள் மெத்தட் டு மெமரி vocabulary யூஸிங் ChatGPT அண்ட் Quizlet. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் அப்கமிங்கில் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் போட போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுனா டவுட் இருந்தால். அவ்வளோதான் கைஸ், பாய்.